வணக்கம். இப்ப மனுஷங்கள்லாம் ஒரே ஓட்டம்தான், உலகமே ஓடுது. ஏன் ஓடுறோம்? வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அதுக்காக ஓடுறோம். வாழ்க்கையில செட்டில் ஆகணும், படிக்கிறோம், வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு இது காலேஜ் போகிறோம், வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்க வரணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எல்லாம் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், இதை எல்லாமே செட்டில் ஆகணும். இந்த செட்டில்ங்கிறது என்னது? பணத்தை நோக்கி தான் அந்த ஓட்டம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மனுஷங்களுக்கும் இப்போ உள்ள மனுஷங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, அந்த காலத்து உள்ள மனுஷங்களை பற்றி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அப்போல்லாம் எப்படின்னா, அவங்க பாட்டுக்கு வளருவாங்க, என்ன கிடைக்கிறதோ அந்த இதை படிப்பாங்க, வேலை கிடைக்கிற வேலைக்கு போவாங்க, கல்யாணம் குழந்தைன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெருசாக ஒரு சாதிக்கணும், பெருசாக நம்ம செட்டில் ஆகணும்லாம் அந்த கவலையெல்லாம் அப்போ கிடையாது. ஆனால் இப்போ உள்ள மனுஷன் அப்படி இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். வெற்றி கிடைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். வெற்றி மீன்ஸ் அந்த எல்லாம் செட்டில் ஆகணும், நம்ம நல்லா இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி மனுஷன் அப்படி ஓடியும் சில பேருக்கு வெற்றி கிடைக்கும், நிறைய பேருக்கு வெற்றி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் எதனால்? இந்த கஷ்டத்தை நாம் எப்படி நம்ம கஷ்டம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு 4-5 வழிகள் இருக்குது. நான் முதல் பெரிய வீடியோவாக போயிடும்னு சொல்லிட்டு ஒரு முதல் வழியை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த வழியை நம்ம பின்பற்றினால் நம்ம கஷ்டங்கள் குறையும், நம்ம மனம் அமைதியாக இருக்கும். சரியா? அதுக்காக தான். சரி, இப்போ அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னென்னா, GfK நோப் என்கிறது ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சி ஒன்று இருக்குது. அது பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்களாம். 30,000க்கு மேற்பட்டவங்கள்ட அந்த ஆராய்ச்சி உலக நாடுகளில் 30 நாடுகளுக்கு மேலே அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டதான். என்ன கேள்வி கேட்டாங்க? என்னத்த அடிப்படையில் அந்த கேள்வின்னா, உடல் நலம், பொருளாதாரம், பாதுகாப்பு, சொந்த வீடு, மகிழ்ச்சி, மன வாழ்க்கை மற்றும் குழந்தைகள், ஆர்வமான வேலை மற்றும் ஓய்வான பொழுதுபோக்கு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கேள்வியை கேட்டாங்களாம். அந்த கேள்வி உங்களின் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இதுதான் அந்த கேள்வி. 30 நாடுகள் அதில் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டதாம். அதில் நம்ம இந்தியா எத்தனாவது இடம் தெரியுமா? 4வது இடம். முதல் இடம் பெற்றது ஆஸ்திரேலியா, 46% மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களாம். அடுத்தது அமெரிக்கா 40%, 3வது எகிப்து 36%, 4வது இந்தியா 34%, 5வது ஐரோப்பாவும் கனடாவும் 5வது இடத்து. சரி, இப்போ இந்த ஆய்வு இப்போ நடத்துனாங்கன்னா இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மனிதர்களின் தேவை இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? மனிதர்கள் தேவை ரொம்ப இருக்கு, அதனால நம்ம ரொம்ப ஓடுறோம். சரி, இந்த மாதிரி கடுமையான ஓட்டம், உழைப்பு, இதையெல்லாம் வெற்றி கிடைச்சா நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னுடைய கடுமையான உழைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். நமக்கு வெற்றி கிடைச்சா. தோல்வி கிடைச்சா என்ன சொல்லுவோம் தெரியுமா? பல காரணங்களை காரணமாக காட்டுவோம். அதே சமயத்தில் கடவுளையும் சொல்லுவோம், ஏன் தான் இந்த கடவுள் இப்படி நம்மளை சோதிச்சானோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன கதைங்க. அர்ஜுனன், மகாபாரதத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் கிருஷ்ணர் பதில் சொன்னார். அது பகவத்கீதை. இதையே கண்ணனுடைய தேரோட்டி யார் தெரியுமா? கிருஷ்ண பகவானுடைய தேரோட்டி பேர் உத்தவன். அவன் கேள்வி கேட்குறான், அவனுக்கு பதில் சொன்னார். அதுதான் உத்தவ கீதைன்னு ஒரு புத்தகமாக ஆச்சு. என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க. அது நம்ம மக்களுக்கு நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய பாடம். அவன் கேட்குறான், நீ கேளு, என்னன்னாலும் கேளுன்னு சொன்னாராம் கிருஷ்ணர். அப்போ அவன் கேட்குறான், உனக்கு என்ன கேட்கணுமோ கேளுன்னு சொன்ன உடனே அவன் கேட்குறான், தர்மன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் சூதாட்டத்தில் போய் கஷ்டப்பட்டு அவன் தோத்தான், இந்த மாதிரிலாம் இருந்தானே, அப்போல்லாம் நீ காப்பாற்றலையே, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த நேரத்தில் நீ காப்பாற்றிருக்கணும் தானே அப்படின்னு சொன்னார். சரி, திரௌபதி கடைசி வரைக்கும் அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, அப்பவும் நீ போகலை, பார்த்துட்டே தான் இருந்த, கடைசி நிமிஷத்துல தான் நீ போன, ஏன் நீ போக மாட்டியா, உன்னை கூப்பிட்டா தான் போகணுமா அப்படின்னோடனே, நீயா போய் உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டானா. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், ஆமாம், நான் அழைச்சா தான் போவேன், நானாக போய் செய்ய மாட்டேன். மனிதர்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு செயல்கள் செய்துக்கிட்டு போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு அந்த போக்கில் போயிட்டு இருக்காங்க, அவஸ்தைப்படுறாங்க. நீ அப்போ உடனே அது குத்தவன் கேட்குறான், நீ இப்போ நீ கடவுள் தான் இல்லையா, காப்பாற்றுறது உனக்கு கடமை தானே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை, நான் எந்த மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கேனோ அந்த மனுஷன் தவறு செய்ய மாட்டான், அவன் அவனுக்கு கஷ்டங்கள் வராது, வந்தாலும் லேசா போயிடும் அப்படின்னு சொன்னதாக அந்த கதையில வருது.
சரி, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? கடவுளை உண்மையாக பக்தி செலுத்தினால், அது இயேசுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், உண்மையான பக்தி கடவுள் மேல் நம்ம செலுத்தினோம்னா கஷ்டமான நேரத்துல நம்ம கட்டத்துல நம்ம கடவுள் வந்து நம்மை காப்பாற்றுவார். இதை நீங்க மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, ஆனா அனுபவிச்சு பார்த்தாதான் அதனுடைய சூட்சுமம் நமக்கு புரியும். நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க, புரியாதவங்களுக்கு சொல்றேன். சரி, முதல்ல நாம செய்ய வேண்டியது முதல் விஷயம் என்ன செய்யணும் தெரியுமா? கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும், முழுசா நம்பிக்கை வைக்கணும், உண்மையா நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சா தப்பு நம்ம செய்யவே மாட்டோம். கடவுள் மேல எப்போ நம்பிக்கை ஒருத்தருக்கு அதிகமாகுதோ தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க தவறு செய்யலைங்கும் போதே கடவுள் வந்து நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு. அந்த கஷ்டமே வந்தாலும் அது லேசா போயிடும் அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயம். அதை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு கடவுள். அப்போ பக்தி செலுத்தணும், கோயில் போகணுமா, பூஜை பண்ணணுமான்னு கேட்காங்க. இல்லை, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் உண்மையாக, அதை நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அவங்க வந்து இது என்ன கடவுள் நம்பிக்கையை ஊத்துறாங்களேன்னு நினைச்சிட வேண்டாம். பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்க. பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்க, நான் வந்து உன்னை நம்புறேன், நான் வந்து உன்னை அப்போ தப்பு செய்ய மாட்டேன், நான் உன்னை நம்புறேன், நீ எனக்கு எல்லாம் நல்லதுதான் செய்வேன்னு பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்க. கண்டிப்பா பாருங்க, அந்த பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம அறிவுக்கும் புலப்படாது. ஆனால் அந்த கடவுள் எந்த ரூபத்திலேயாவது நமக்கு வந்து நல்லதுதான் செய்வார். நம்மளை கஷ்டத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து பணத்தை நோக்கி போகிற அந்த ஓட்டம் வேற எதை பத்தி நம்ம இப்ப சிந்திக்கிறது இல்லை இப்ப உள்ள மனுஷங்க. ஆனா இப்போ நம்ம அதே சமயத்துல கோயில்கள்ல பூஜைகள்ல கூட்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நிறைய பேரு பணம் சம்பாதிக்கணும், கடமை செட்டில் ஆகணுங்கிற மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு ஓடுறோம். அதுதான் நிறைய பேருக்கு பல கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்குது. இதுவும் முக்கியம்தான், செட்டில் ஆகணுங்கிறது முக்கியம்தான். ஆனால் பக்திங்கிறது பிரபஞ்சத்தின் மேலேயோ எந்த கடவுள் மேலேயோ நீங்க உண்மையாக ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் கும்பிட்டா கூட போதுங்க. கண்டிப்பா அது உங்களை கைவிடாது. சரி, அடுத்து நாம கஷ்டத்துல இருந்து விலக நம்ம என்னென்ன செய்யலாங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். வரட்டுமா? நன்றி, வணக்கம்.